பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார், அவருடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி மாத்திரமல்ல, அவர் நமக்காக மனதுருகும்படி எழுந்திருப்பார். நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் எழுந்திருப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இறங்குவதற்காகவே அவர் காத்திருக்கிறார். அவர் நம்மேல் மனதுருகும்படி எப்பொழுதும் எழுந்திருந்து ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மாத்திரமல்ல, கர்த்தர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். தேவன் எழுந்தருளி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளாகிய சீயோனுக்கு அவர் இறங்குவார். மாத்திரமல்ல, அவர் சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தயை செய்யும் காலம் வந்துவிட்டது. நமக்கென்று ஆண்டவர் குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆகவே இதுவரையிலும் பல நாட்கள் நீங்கள் காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தயை செய்ய போகிறார். இன்றைக்கு அவர் குறித்த நேரம் வந்துவிட்டது. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரிக்கும்படி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் கோபம் உண்டதுனால ஆண்டவர் தம்முடைய முகத்தை ஒரு இமைப்பொழுது மறைத்து விட்டார். இமை மூடி திறக்கும் அவ்வளவு நேரம்தான் மறைத்து விட்டார். ஆனாலும் அவருடைய இரக்கம் மாறாதது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நித்திய கிருபை என்றால் என்றைக்கும் அழியாத கிருபை. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது.
அந்த நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவேன் என்று இந்த காலை வேளையிலே நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். இந்த காலை வேளையில நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி போடுகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். அதை இனி அவர் நினைக்கவே மாட்டார். அதே நேரத்தில் அவருடைய இரக்கங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய நியாயத்தை, நமக்காக அவர் கொடுக்கிற நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். ஒருவனும் அதற்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் காணப்படுவோம். அவர் தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த இந்த காலை வேளையிலே இன்றைக்கு தான் அவர் நமக்கு தயவு செய்கிற காலம். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் குறித்த நேரம் வந்துவிட்டது. ஆகவே நன்றியோடு கூட நாம் ஆண்டவரை துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு தள்ளாடி போன நம்முடைய இருதயத்தை, அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்தை, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு திடமனதாயிருப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாம் எதிர்பார்த்த எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். அவர் நமக்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. அவர் நமக்கு தயவு செய்யும் காலம் இன்றைக்கு. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் முடிவை தந்துவிட்டார், நிறைவை தந்துவிட்டார். திடமனதாயிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புது பலனை பெற்றுக்கொண்டு நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். எங்களுக்கு இறங்கும்படி நீர் காத்திருந்தீர், எங்கள் மேல் மனதுருகும்படி இந்த காலை வேளை எழுந்திருந்தீர். ஆகவே நீ நீதி செய்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு அந்த நீதியை நீர் பட்ட புகழை போல வெளிப்படுத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களுக்கு ஆண்டவரை குறித்திருந்த நேரம் வந்துவிட்டது. தயவு செய்யும் காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆகவே எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.